Hi students, so welcome back to exam awareness video. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய ரயில்வேலேருந்து வெளிவிட்டிருக்கிற செக்ஷன் கண்ட்ரோலர் ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் 2026 நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, ஸோ மெயினாக வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அந்த வேக்கன்சியில் எந்தெந்த ஜோனுக்கு என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குது, அதுக்கான சிலபஸ் என்ன, ஸ்டடி பிளான் என்ன, எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பியில் செக்ஷன் கண்ட்ரோல் நம்ம தெரியும். ஆர்ஆர்பியில் இப்போது நிறையா நோட்டிஃபிகேஷன், நிறைய எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. டெக்னீஷியனாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியில் கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட்டு, தென் ஜேஇ. ஸோ இந்த வரிசையில் செக்ஷன் கண்ட்ரோலில் ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான எக்ஸாம் நமக்கு 2 ஸ்டேஜ், மினிமம் 2 ஸ்டேஜ் நடக்கும். இப்போ நீங்கள் என்டிபிசி எடுத்துக்கோங்க, ஜேஇ எடுத்துக்கோங்க, ஏஎல்பி எடுத்துக்கோங்க. ஏஎல்பிலாம் 3-4 ஸ்டேஜஸ் நடக்கும். பட் செக்ஷன் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம், சிபிடி ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபேட் இருக்கும். சரியா? ஸோ அப்போது ஒரே ஒரு எக்ஸாம் நீங்கள் அந்த டைமில் இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சிபேட் தான். ஸோ சிபேட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. தென் ஜாப் நேச்சர்னு பார்க்கும்போது ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செக்ஷன் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் அந்த ரயில்வே நெட்வொர்க்கில் ஸோ என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கா, சிக்னல் இஷ்யூ இருக்கா, இது அப்படின்றத நீங்கள் ஒரு ரூமில் இருந்து ரியல் டைமாக கண்காணிப்பீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இது மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்காது. ஸோ அதனால் ஜாப் நேச்சர்னு பார்த்தா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆஃபீஸர் கேடர் ஒர்க்கு தான் இது சொல்லலாம். ஈவன் நம்ம என்டிபிசியில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இணையான ஒரு ஜாப் நேச்சராக இது இருக்கும். சரி, ஓகே. தென் பாருங்கள், CN 3/2026, அதாவது 2026 ரயில்வேலேருந்து வர 3வது நோட்டிஃபிகேஷன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, டெக்னீஷியன் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, டேட் முடிஞ்சிருச்சு. டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது. சரி, யாராவது அப்ளை பண்ணலனா கூட அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறமா 3வது நோட்டிஃபிகேஷனாக நமக்கு செக்ஷன் கண்ட்ரோலர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே. தென் அடுத்து முக்கியமான தகவல் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி பாருங்கள். தேர் ஆர் டோட்டல் 119, அதாவது 119 டோட்டல் வேகன்சி வந்திருக்கு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா. சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த எல்லா வேகன்சிக்குமே நம்ம எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. நீங்கள் பர்டிகுலராக இப்போ நமக்கு ஜோனாக பிரிச்சுக்கங்களேன், ரயில்வே மண்டலங்கள். ஸோ இதில் நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஜோனுக்கு உங்கள் கேட்டகரிக்கு, அதாவது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எந்த ஜோனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோன்னா சென்னை ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஜோன் விருப்பமாக இருக்கோ, இல்லை எந்த ஜோனில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஜோனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்போது இந்த 119 வேக்கண்ட்டுன்றது ஆல் ஓவர் இந்தியா மொத்த வேக்கண்ட்டு. ஸோ இதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், அடுத்து எந்தெந்த ஜோனுக்கு என்னென்ன வேக்கண்ட்டுன்றதை நான் அடுத்த ஸ்லைடில் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக பாருங்கள், போஸ்ட் நேம் செக்ஷன் கண்ட்ரோலர். அடுத்து லெவல் 6, அதாவது இப்போ நமக்கு 7வது பே கமிஷன், ஆக்சுவலாக 8வது பே கமிஷன் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க, பட் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ 7வது பே கமிஷனில் லெவல் 6 சேலரி. ஸோ இப்போ கொஞ்சம் ஹை லெவல் சேலரி தான். பாருங்கள், பேசிக் பேவே உங்களுக்கு 35,400 ரூபாய். சப்போஸ் நீங்கள் செக்ஷன் கண்ட்ரோலர் செலக்ட் ஆகிட்டீங்க, ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பேனா எந்த ஒரு பிடிமானம், எந்த ஒரு அலவன்ஸ் இல்லாமல் மினிமம் சேலரியே உங்களுக்கு 35,400. ஸோ இப்போ இது போக உங்களுக்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் இருக்கும், தென் ஹவுஸ் அலவன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலவன்ஸும் சேர்ந்து இருக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் A2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A2னா என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம். தென் ஏஜ் பாருங்கள், 20 to 33 அப்படின்ற ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், அது என்னென்ன மாதிரியான இருக்குன்றதை பார்க்கலாம். தென் ஓவரால் வேகன்சி 119, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. சரி, ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, A2னா என்ன, தென் ஏஜில் 20 to 33 சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன் இருக்குது. தென் ஆல் ஓவர் வேக்கண்ட்டு 119. ஸோ இதில் ஜோன் வைஸ் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் ஜோன் வைஸ் வேகன்சி. ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் டோட்டலாக 119 இருக்கிறதுனால நீங்கள் காமனாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னென்ன ஜோனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது மேபி நீங்கள் ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்றீங்க. இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஸோ அதுக்கான ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், சென்னை ஜோனில் நமக்கு டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ, டோட்டல் வேக்கண்ட் 9. இந்த 9 எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, யூஆருக்கு 2 வேக்கண்ட்டு, எஸ்சிக்கு 3 வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு 2 வேக்கண்ட்டு, ஓபிசிக்கு 2 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு வேக்கண்ட்டு இல்லை. அப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்து சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரமாட்டீங்க. இந்த யூஆர் இருக்காங்க இல்லையா, அன்ரிசர்வேஷன், இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிளாக வருவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு எஸ்சி கேட்டகரியில் ஒருத்தங்க இருக்காங்க,
அவங்க அப்ளை பண்ணும்போது பிரயாக்ராஜில் நார்த் ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நமக்கு எஸ்சிக்கான வேக்கண்ட்டே இல்லை. ஸோ அப்போ அவங்க எஸ்சின்ற கம்யூனிட்டியில் இருந்தாலும் அந்த ரிசர்வேஷன் அவங்க என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த யூஆரில் தான் அவங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஜோன் விருப்பமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ஜோனில் உங்களுக்கான வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓபிசியாக இருக்கும் அப்படின்னா இப்போ சென்னையில் பாருங்கள், ஓபிசிக்கு 2 வேக்கண்ட் இருக்குது, அதுபோக யூஆரில் ஒரு 2. ஸோ அப்போ மொத்தம் 4 வேக்கன்சிக்கு நம்ம போட்டி போடலாம். மொத்தமே வந்து நமக்கு 119 வேக்கண்ட் தான். அதை ஜோன் வைஸாக பிரிக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கு இவ்வளோ வேக்கண்ட் தான் விழுகும். சரிங்களா? பட் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாமே நல்லா வரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான், ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு சிபேட் தான் நடக்கும். ஸோ அதனால் கட் ஆஃப் ஹை லெவலில் இருக்கும். கட் ஆஃப் ஹை லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்டிபிசி எழுதுகிற மாதிரியோ இல்லையே ஈவன் குரூப் டி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்களால் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மேக்ஸு ரீசனிங் எல்லாமே எல்லா டாப்பிக்குமே தெரியும், இல்லை நான் இதுக்கப்புறம் படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வேக்கன்ட்ஸ் லோவாக இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ உங்களாலேயே கை கட்டாக வாங்க முடியும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக என்னென்ன ஜோனுக்கு என்னென்ன வேகன்சி, ஸோ எல்லாம் சேர்த்து ஆல் ஓவர் இந்தியா தான் நமக்கு இந்த 119 வேக்கண்ட் அப்படின்றது. சரியா? ஸோ இதுதான் வேகன்சி ஸ்ப்ளிட் அப்பு. ஸோ மெயினாக இதை பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் உங்களுக்கு என்ன கேட்கணும், நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்துட்டு இதில் தெரியாமல் நீங்கள் அதை கொடுத்துட்டு நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் இருக்க முடியாது. சரி, ஃபஸ்ட்டே இந்த மாதிரியான உங்களுக்கு வேகன்சி ஸ்ப்ளிட் அப் தெரிஞ்சால் தான் எந்த ஜோன் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவே வரும். சரியா? ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஜோன் கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை அகைன் மாற்ற முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒருத்தங்க இப்போ நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு பர்சன் 2-3 ஜோனுக்கு மல்டிபிள் ஜோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. சரி, அடுத்த டேட்டு பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன் 15/7/2026. ஸோ இப்போ தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, டைம் இருக்குது. சரியா? ஸோ தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஓகே இது நமக்கு செட் ஆகும், மேக்ஸிமம் செட் ஆகும். நீங்கள் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இது கிளியர் பண்ண முடியும். சரியா? அப்பார்ட் ஃப்ரம் லோ வேகன்சி அப்படின்றத யோசிக்க வேண்டாம். கொஸ்டின் லெவல் ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எல்லா வீடியோ இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும் பாருங்கள். ஏன்னா மற்ற ரயில்வே எக்ஸாம் எல்லாமே 1.5 மணி நேரம் தான் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். பட் செக்ஷன் கண்ட்ரோலர் உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு தாராளமாக 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுபோக உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டினும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக டைம் இருக்கும். நீங்கள் அழகாக இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் வேகன்சியை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் எண்டு லாஸ்ட் டேட் பாருங்கள் 14/8/2026. ஸோ இப்போது ஆர்ஆர்பி வெப்சைட்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜோனுக்கு தனித்தனி வெப்சைட் லிங்க்னு இல்லாமல் ஒரு கம்பைண்டான ஒரே வெப்சைட் லிங்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மேபி புதுசாக கொண்டு வந்ததுனால லாஸ்ட் டைமில் ஏதாவது சர்வர் இஷ்யூ அந்த மாதிரி வர பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அதனால் லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க. ஸோ குயிக்காகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன மாதிரியான டீட்டெயில் வேணுன்றதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் மேக்ஸிமம், நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் 1 வீக் தான். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணுமோ ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டடி பிளான் கொடுப்போம், அந்த ஸ்டடி பிளானுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? இந்த அடுத்து பாருங்கள் பே ஸ்கேல். ஸோ ஜென்ரலாகவே நம்ம பெரும்பாலும் ரயில்வே வேலைக்கு படிக்கிறவங்க, ஒரு மத்திய அரசு வேலைக்கு படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பே ஸ்கேல் அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இந்த சேலரி ஒரு முக்கியமான நோக்கம் இல்லையா? ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு பே ஸ்கேல் ரொம்பவே அதிகம் தான். ஸோ 7வது பே கமிஷன் படி. சரி, ஏன்னா இப்போ 8வது பே கமிஷன் நடைமுறைக்கு வரல. மேபி 8வது பே கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இது இன்னமும் அதிகரிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ 7வது பே கமிஷன் படி அடிப்படை சம்பளமே, பேசிக் சம்பளமே பார்த்தீங்கன்னா 35,400. ஸோ இது போக நமக்கு அலைவன்ஸும் வரும். சரி, அலவன்ஸும் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு 50,000 56,000 அந்த மாதிரி ரேஞ்சு கூட போக வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ டேட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த டேட் இதுதான். ஸோ ஓப்பனிங் 15 ஜூலை, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 14 லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் டேட் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, தென் லாஸ்ட் டேட் பார் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 16/8/2026. இன்கேஸ் நீங்கள் 14 கடைசியில் தான் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, ஃபீஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் கொடுத்துருக்காங்க, 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேப்பில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது.
ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஸோ நீங்கள் 14ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ இந்த 16ன்றதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ 15ஆம் தேதி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இருந்துடாதீங்க. ஸோ நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 14 தான். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து நமக்கு 16ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் மாதம். சரியா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ 17/8/2026 26/8/2026. ஸோ 17/8 26/8 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த தகவல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பர் மாற்றணும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜோனை நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்கள் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு மாற்றுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்களை மாற்ற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மாடிஃபிகேஷன் விண்டோ இருக்குது, ஸோ அதனால் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேசி அப்ளை பண்ணணுமோ அவ்வளோக்கு அக்யூரேசி அப்ளை பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு தகவல் நமக்கு கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரு அட்ரஸ், ஒரு அக்கௌண்ட் நம்பரு, ஸோ அப்படி இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாடிஃபிகேஷன் விண்டோ அன்றைக்கி மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் அப்படி மாடிஃபை பண்ணும்போது மேபி ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதுக்கும் சில சார்ஜஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. சரியா? ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டமான ப்ராசஸ் கிடையாது ரயில்வே பொறுத்த வரைக்கும். ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம், ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ யாராவது பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஸ்க்ரைப் டீட்டெயில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க 27/8 31/8 வரைக்கும் அந்த ஸ்க்ரைப் டீட்டெயில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? பட் கடைசி நேரத்தில் வந்துட்டு ஸ்க்ரைப் டீட்டெயில் கொடுக்குறது கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஸ்க்ரைப் டீட்டெயில் கொடுத்து வச்சுருக்கோங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இதில் அடுத்து பாருங்கள், ஸோ ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது ஏஜ் லிமிட்டு. ஸோ ஏஜ்னு பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க 20 to 33 வயசு. ஸோ இந்த ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கு எந்த ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா மினிமம் ஏஜ் 20க்கு முன்னாடி யாருமே எழுத முடியாது, அப்ளை பண்ண முடியாது. தென் மேக்ஸிமம் கேட்டகரி 33. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான், அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லையுமே வராமல் இருப்பாங்க இல்லையா அண்டர் ரிசர்வேஷனில், ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஏஜ். ஸோ அது போக கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் 20 வயசு 33 வயசுன்றதை எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு சிலருக்கு ஜனவரியில் முடியும், ஒரு சிலருக்கு டிசம்பரில் முடியும். ஸோ அப்போ நமக்கு ஒரு பேஸ் டேட் வேணும் இல்லையா, இந்த டேட்டில் இவங்க 20 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்த வயசில் இவங்க 33 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் டேட் வேணும் இல்லையா. அந்த டேட் என்னென்னா 1/7/2026. சரி, இந்த டேட்டில் அவங்க 20 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி 33 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் இது வந்துட்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வராதவங்களுக்கு தான். சரி, கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். அது ரிலாக்ஸேஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் தான், லோயர் ஏஜ் லிமிட்டில் கிடையாது. 20 வயசுக்கு முன்னாடி அப்போ நான் வந்துட்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வரேன், அப்போ நான் 20 வயசுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டில் மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் ஓபிசியாக இருக்கீங்க, ஓபிசியில் நான் க்ரீமி லேயராக இருக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனி பேக்வர்ட் கிளாஸ், நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு மத்திய அரசுன்னு வந்துட்டிங்கன்னா ஓபிசி தான், அதர் பேக்வர்ட் கிளாஸ் தான். ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் க்ரீமி லேயராக இருக்கணும், க்ரீமி லேயராக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது பொருளாதார அடிப்படையில் அந்த க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ஜென்ரலாக பெரும்பாலும் நான் க்ரீமி லேயர் தான் வாங்குவோம். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஸோ க்ரீமி லேயரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஆராக தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க, ஜென்ரலாக தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க, கம்யூனல் ரிசர்வேஷன் உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓபிசியில் நான் க்ரீமி லேயரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற அந்த வயது வரம்போட ப்ளஸ் 3 இயர்ஸ் 3 வருடங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 30 வயசு தான் மேக்ஸிமம் லிமிட்னா ஓபிசியில் இருக்கிறவங்க 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பார்த்து வச்சுக்கிறோம். சப்போஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க, எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 30 வயசுலேருந்து மேக்ஸிமம் லிமிட்டு 35 வயது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது பாருங்கள். ஸோ அப்போது 2/7/1993 இது வந்து ரிலாக்ஸேஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரி, ரிலாக்ஸேஷனோட சேர்த்து 2/7/1993 டு இது வந்து அண்டர் ரிசர்வேஷனுக்கு. அதுவே ஓபிசிக்கு பாருங்கள் 2/7/1990. ஸோ 90க்கு அப்புறமா பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது ரிலாக்ஸேஷனோட சேர்த்து சொல்கிறாங்க. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 2/7/1988. ஸோ உங்களுக்கு இல்லை ரிலாக்ஸேஷன் எதுவுமே புரியல அப்படின்னா அழகாக டேட் ஆஃப் பர்த் அவங்களே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க, 2/7/1990க்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 2/7 நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 1988, அதாவது 2/7 2ஆம் தேதி 7வது மாதம் 1988 அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரி, பட் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே 1/7/2006 இதுக்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க அல்லது 1/7/2026 பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஏஜ் எல்லாருக்குமே 20 வயசு தான். மேக்ஸிமம் ஏஜில் மட்டும்தான்
கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. சரி, இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அது யோசிக்கவே தேவையில்லை, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஸ்ட் பொசஸ் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்ட படிப்பு தான் சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த படிப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேஇ, ஏஎல்பி இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் இந்த ஏரியாவில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் செக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான ஒரு கல்வி தகுதி இருந்தால் போதும். அப்போ நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ அரியர் வைக்கிறது, அப்புறம் ஃபைனல் இயர் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக வர்றீங்க. அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் இயர் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். சரி, நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லை ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்க, வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டு அப்படி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எல்லா ரிசல்ட்டுமே எல்லா செமஸ்டருமே முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வந்து அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சிங்கிள் அப்ளிகேஷன் ரூல். விண்ணப்பதாரர்கள் ஏதேனும் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா, மொத்தம் 119 வேக்கண்ட்டு. அந்த 119ல் ஜோன் வைஸ் வேகன்சி பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு எல்லா ஜோனுக்குமே எந்த ஜோனுக்குமே 10 வேகன்சி கூட கிடையாது. அதிகபட்சம் ஒரு 9 வேக்கண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம 2-3 ஜோனுக்கு அப்ளை பண்ணி அதில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க முடியாது. ஏதாவது ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. சரியா? சப்போஸ் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அப்ளிகேஷனையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தெளிவாக வேகன்சியை பார்த்துட்டு இந்த ஜோனுக்கு நம்ம அப்ளை பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டோட அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸு 500 ஃபார் ஜென்ரல் கேட்டகரிஸ். அதாவது ஜென்ரல்ன்றதில் எல்லாருமே வந்துடுறாங்க, ரிசர்வேஷன் இல்லாதவங்களும் வந்துடுறாங்க, ஓபிசி வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ஓபிசியாக இருந்தாலும் சரி, ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே 500 அப்படின்றது ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸு. சப்போஸ் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட் மைனாரிட்டிஸ், சரிங்க, அதாவது சிறுபான்மையினராக இருக்காங்க, இல்லை எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருக்காங்க, இல்லை பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 250 ரூபா ஃபீஸு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. தென் அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் 250 ரூபா அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, பார்சியல் அண்டு ஃபுல் ரீஃபண்ட் ஆஃப்டர் அட்டெண்டிங் தி சிபிடி. அதாவது நீங்கள் சிபிடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சில நாட்களுக்கு பிறகு இந்த தொகையானது முழுவதுமாகவோ அல்லது பகுதியளவோ திருப்ப தரணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபா நம்ம கட்டுறோம்னா அதில் 400 ரூபா வந்து அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. சரியா? சராசரி அது 1 or 2 மிஸ் ஆகும். பட் ஆவரேஜாக 400 ரூபான்றது நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடுது. பட் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிபிடி ஒன்று அட்டன் பண்ணி அந்த பயோமெட்ரிக் பதிவு செய்வாங்க இல்லையா, அந்த பயோமெட்ரிக் பதிவு செஞ்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாமல் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது எழுத பாருங்கள். மேக்ஸிமம் படித்து அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. சரியா? ஸோ அதனால் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த ஃபீஸ் அது ஜென்ரலாகவே எல்லாருமே யோசிக்கிறதா இல்லையா, ஏன்னா நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் நிறையா வருது. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணால் அதுக்கே ஒரு மாதத்துக்கு 3000 4000 ஆகும். அந்த மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களோட வேலைக்காக படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலுமே 400 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு 100 ரூபா தான் அந்த அப்ளிகேஷனுக்காக போகுதுன்ற மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஐயோ 500 ரூபா போகுது, அப்போ 2-3 எக்ஸாம் அப்ளை பண்ணோன்னா 1000 ரூபா 1500 ரூபா போகுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 400 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். சரியா? அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான். உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்னால் மொத்தம் 3 தான். ஃபஸ்ட்டு சிபிடி சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்னு நீங்கள் எழுதுகிற ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். என்டிபிசி, ஏஎல்பி மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்லாம் கிடையாது. சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான். அதுவுமே உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதலாம். தென் அதுக்கப்புறமா சிபேட், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். சரி, ஒரு திறன் சோதனைன்னு ஒன்று நடத்துவாங்க, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி. தென் அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை. சரியா? டிவி, அதுக்கப்புறமா மருத்துவ பரிசோதனை. சரியா? மெடிக்கல் எக்ஸாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். சரியா? மேபி அது டைம் எடுத்துக்கலாம், பட் ப்ராசஸ் ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஏஎல்பி, என்டிபிசி மாதிரி நிறைய ஸ்டெப் வந்துகிட்டே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் 1 எழுதணும், அதை கிளியர் பண்ணி ஸ்டேஜ் 2 எழுதணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ ரவுண்டு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு தான் ஓவரால் ரிசல்ட் வரும். பட் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமே அந்த சிபிடிவே நீங்கள் கிளியராக அக்யூரஸியாக அந்த ஒரு சேஃப் கட் ஆஃப் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே மோரார்லெஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சிபேட்டு. ஸோ அந்த சிபேட்டில் நீங்கள் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டிவி மருத்துவ பரிசோதனை தான். ஸோ மெடிக்கலையுமே உங்களுக்கு பெருசாக என்ன சொல்லுதுன்னா ஏஎல்பி அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான செக்கப்லாம் இல்லை.
என்ன சொல்லியிருக்காங்க, பார்வையிலையுமே நமக்கு A2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு மேக்ஸிமம் அது எலிஜிபிளாக தான் இருப்போம். சரி, பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, பாருங்கள் சிபிடி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிடின்றது மற்ற ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் தான் நடக்கும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அது கொஞ்சம் ஒரு சில எக்ஸாமுக்கு மாறும். பட் செக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கேள்விகள், 100மே வந்துட்டு நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, 100 கேள்விகள். இந்த 100 கேள்விகளுக்கு நமக்கு 120 நிமிடம் தர்றாங்க. ஸோ தாராளமாக நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் ரயில்வேக்கு தான் படிக்கிறீங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் செய்யணும். அப்போ வந்து நீங்கள் சரி ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கூடாது. நீங்கள் ரயில்வேக்கு ஆல்ரெடி படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். 2 மணி நேரத்தில் 100 கொஸ்டின்றது. அதே மாதிரி கொஸ்டின் லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா NTPC குரூப் டியை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியான லெவலில் தான் கொஸ்டினுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எவ்வளோ கட் ஆஃப் வச்சாலும் உங்களால் அந்த கட் ஆஃப் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ 120 நிமிடங்களுக்கு 100 கேள்விகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 100 கேள்விகள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல். ஸோ மேக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு 60 கேள்விகள் வருது. அதுக்கப்புறமா லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங் 20 கொஸ்டின். சரிங்களா? அதாவது ஜென்ரலாக ரீசனிங் பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின் வருது, இன்னொரு 20 கொஸ்டின் லாஜிக்கல். ஸோ அதில் நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கூட வரும். இப்போ நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் கூட நமக்கு வரும். பட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸி லெவலில் தான் கேட்குறாங்க. அடுத்து நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு ரெகுலராகவே ரயில்வேல ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் தான். சரிங்களா? ஸோ ரயில்வேல எப்போவுமே ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 3 கொஸ்டின் நம்ம மிஸ்டேக் பண்ணோன்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பாருங்கள். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 3ல் 1 பங்கு மதிப்பெண்கள் கழிக்கப்படும். அப்போ 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 1 கொஸ்டினுக்கான மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் ஆனால் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டினை மிஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு பாசிபிலிட்டி இருக்கனாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறது தான் அந்த டைமில் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரி ஓகே நெகட்டிவ் இருக்குது, நம்ம அட்டன் பண்ணாமல் வந்துடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10-20 கொஸ்டின் விட்டுட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஹையாக வரும்போது அந்த ரேஞ்சு நீங்கள் அந்த போட்டியிலே இல்லாத மாதிரி போயிடுவீங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி சுத்தமாக தெரியல, அதுவுமே 1-2 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் தெரில அப்படின்னா தான் ஓகே. ஸோ அதுக்கு மேலே தெரிலனாலும் ஓரளவுக்கு நாலேஜை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணுறது தான் அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக இருக்கும். சரியா? ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்ன்றது அது எப்போவுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறதா, பட் அது நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். மினிமம் மார்க் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். தென் அடுத்து பாருங்கள் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் சிபேட். ஓகே, நீங்கள் CBT 1 ஒரே ஒரு எக்ஸாம் தான், அந்த CBT 1 முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுவாங்க யார் யாரெல்லாம் சிபேட்டுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா 1:8 இந்த ரேஷியோவில் விடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 8 பேர். ஸோ அந்த ரேஞ்சில் நமக்கு சிபேட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் சிபேட்டோட முக்கியத்துவம் நமக்கு இருக்குது. ஏன்னா ஒரு வேலைக்கு 8 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல சிபேட்லேயே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்மளால் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CBT 1க்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் வந்தாலுமே நீங்கள் இன்னமும் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேலைக்கு 8 பேர் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 8 பேரில் ஒருத்தராக தான் இருக்கீங்க. அந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 1:1 ரேஷியோவில் உங்களை செலக்ட் பண்ணலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாருங்கள். ஸோ சிபேட்டில் மினிமம் ஸ்கோர் வந்து 42ன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே மினிமம் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம சிபேட்லேயுமே மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கணும். ஏன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் சிபேட் ஸ்கோரையும் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போது ஒரு சில இதில் சிபேட் ஸ்கோர்ன்றது குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த எக்ஸாமில் சிபேட் ஸ்கோரையுமே கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்ம அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண தான் செய்யணும். இல்லை என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இங்கே தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிபேட்டில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணலாம். பாருங்கள், அடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபைனல் மெரிட். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது சிபேட்டையும் அந்த CBAT இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது நீங்கள் எழுதின CBTயில் எடுத்த மார்க்கில் 70% தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 கொஸ்டின் 120 நிமிஷத்துக்கு எழுதுறோம் இல்லையா, அதில் 70% மதிப்பெண்கள் மட்டும்தான் CBTலேருந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ரிமைனிங் 30% நீங்கள் சிபேட் அடுத்த ரவுண்டான கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபேட்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 30% கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ரெண்டுலேயுமே நல்ல மார்க் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது 1:8 ரேஷியோவில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிபேட்லேயே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? தென் அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்க, A2. சரி, மிஷனில் A2. ஸோ இப்போ ALPலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு A1 கேட்பாங்க. 6க்கு 6 கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதுக்கு அடுத்த லெவல் தான். சரியா? 6க்கு 9 6க்கு 9 இந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்ணாடி இல்லாமல். சரியா? ஸோ கண்ணாடி இல்லாமல் அந்த 6/9 6/9 அந்த ரேஞ்ச் இருக்கணும். ஸோ இந்த 6/9 அதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸை
கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸில் நமக்கு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு 6க்கு 9 வருமானு தெரில அப்படின்னா, தாராளமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எதனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐ செக்அப் பண்ணிடுங்க. சரியா, பெரும்பாலும் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம கரெக்டாக தான் இருக்குது இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி, தென் அடுத்து லேசிக் கண் அறுவை சிகிச்சை. ஸோ இந்த மாதிரி லேசர் சிகிச்சை, இந்த லேசிக் சிகிச்சை இந்த மாதிரி பண்ணவங்க இந்த பதவிக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க, அப்படி இருந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் உங்களுடைய உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, ஓகே. அதே மாதிரி பார்வைத்திறன் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் போய்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நமக்கு அது கரெக்டாக இருக்குன்றப்போ அது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம தயாராகிறதுக்கு. சரி, தென் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த தேர்வு வந்து சிபிடி ஆனது ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் உட்பட 13 வட்டார மொழிகள் எழுத வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஸோ அப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறீங்க, எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அது இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் கூட அந்த தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு சில இது அப்படியே இங்கிலீஷில் இருக்குது, அப்படியே தான் ட்ரான்ஸ்லேட் வந்து ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, ரீஜனல் அப்படின்றது தமிழ்லையுமே ரீஜனல் அப்படின்ற மாதிரியே தான் தமிழ் எழுத்துக்களில் வரும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, நல்லா நமக்கு புரிகிற மாதிரியான தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்லேயே வருது. அதனால் நீங்கள் லாங்குவேஜை பற்றி யோசிக்க தேவையே கிடையாது. நான் தமிழ் மீடியத்துலேருந்து எப்படி வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக நீங்கள் எழுதலாம். தமிழ்லையுமே கிளியர் பண்ணவும் முடியும் உங்களால். சரி, ஓகே. அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லா டேட்டாவுமே நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்குன்னு இருக்கிற ஒரு சில டேட்டா மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பீங்க, ப்ளஸ் ஃபோட்டோ, சைனு, இது மட்டும் தான். அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் மட்டும் தான். மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இல்லை இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணதில்லை, நான் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன், இல்லை நான் இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2022, 2021 அப்போ தான் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்போ நீங்கள் நல்லா கவனமாக பண்ணணும். சரிங்களா, ஓகே. ஸோ வெப்சைட் செலெக்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு யூனிஃபைடு பொருளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைக்கு ஒரு வெப்சைட்டு, ஆர்ஆர்பி கவுஹாத்தி, ஆர்ஆர்பி அகமதாபாத், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் யூனிஃபைடு வெப்சைட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்கள் எந்த ஜோன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறதே எந்த ஜோனு தான் கேட்கும். ஸோ அந்த ஜோனை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அப்ளிகேஷன் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறது, அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் என்ன மெயினாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஃபோட்டோ. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. சரியா, மற்ற எக்ஸாம் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ லைவ் ஃபோட்டோ தான். அந்த இடத்துல ஒரு வெப் கேமரா, அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்று வெப் கேமரா இருக்கணும், அப்படி இல்லைனா உங்கள் மொபைலில் கிளியரான கேமரா இருக்கணும். அப்போ மட்டும் தான் உங்களால் அந்த லைவ் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாமலே அப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த லைவ் ஃபோட்டோ எடுக்கும்போது கிளாரிட்டியோடு இருக்கணும். பேக்ரவுண்ட் நல்லா ஒயிட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ தொப்பி போட்டிருக்கிறது, கண்ணாடி போட்டிருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் லைவ் ஃபோட்டோ கரெக்டாக எடுக்கணும். சிக்னேச்சர் அவங்க சொன்ன வடிவத்தில் இது பண்ணிக்கணும். தென் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூபிஐ, ஜிபே மூலமாகவே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு. அவ்வளோ. ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ 1 வீக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது, இதை எப்படி படிக்கலான்ற ஸ்டடி பிளான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.